வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்டடி வித் மிலை. ஸோ இது என்ன சீரீஸ்னால், ஆக்சுவலாக நான் காஸ்டிங் இல்லை, ஓவராலாக வந்து குரூப் 2க்கு வந்து கிளாஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து நார்மல் கிளாஸஸ் ஒரு 320 ஹவர்ஸ்க்கும் ப்ளஸ் வாவ் கிளாஸஸ் வந்து ஒரு 120 ஹவர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ நான் இது என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து காஸ்டிங் சீரீஸ். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 145 ஹவர்ஸ் ப்ளஸ் காஸ்டிங்க்கு வாவ் நோட்ஸும் இருக்கும். ஸோ அது ஒரு 90 ஹவர்ஸ் வந்துடும். நான் அதை வந்து தனியாக ஒரு சீரீஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே வந்து 140 ஹவர்ஸை இன்னும் ஒரு 20 டேஸ் ஆர்எல்ஸ் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே முடிக்க முடியுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இல்லை முடிக்க போகிறோம். இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதான் சொன்னேன், நான் வந்து என்னது நிறைய சீரீஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு சீரீஸ் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எப்படி முடிக்கிறோன்னு பார்த்துட்டு ஃபர்தராக இதை அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து கொண்டுட்டு போய்க்கலாம். ஓகே, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே ஒருக்கும், காணாத கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள எருக்கும், தக்கு தக்கு தாளங்கொட்டு. இப்போ கரெக்டாக இருக்கேன் மூஞ்சி. ஆக்சுவலாக என்னென்னா, ஃபேன் இல்லை வீட்டில். ஃபேனு புகை விட்டுருச்சு. வேறு வழி இல்லாமல் ஜன்னல் திறந்து வச்சுருக்கேன். ஸோ வெளிச்சம் வந்து டிஃப்ரெண்ட் அடிக்குது. Just said when God said let there be light, I was out of town. CSK next year come back, all the best. Welcome to fucking. I will now show you fucking, a beautiful village situated on the doorstep of the Austrian Alps. Who cares if they come back or not? Who cares if RCB win the trophy or not? Who cares about IPL? Fuck IPL. ஓகே நண்பர்களே, ஸோ டிராஃபி ஃபைனலி RCB வெற்றி அடைந்து விட்டார்கள். வாங்குறப்பவே கோழி கூப்பிட்டு வாங்குவான்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் பரவாயில்ல, எல்லாருமே தோனி ஆயிட மாட்டாங்கல்ல. குரூப் 2க்கு 5500 rupeesனா செம்ம ப்ரோ. சூப்பர். கட்டுறவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, கட்டுறவனுக்கு தானே தெரியும். உங்கள் நோட்ஸு காமிங் கொஞ்சம் பார்க்கணும். இவன் என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாசாக இருக்கும், பார்த்து வந்து மிரண்டாதீங்க. இதே எங்கள் அக்காவோட பார்க்குறீங்களா? அது உண்மையுமே அது நம்ம லெவலுக்கு வராது, அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எப்படி? வாவ், செம்ம. என்னது இந்த அக்கா தானே? அது அப்படித்தான் சொன்னால் கொஞ்சம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என்ன பாட்டி? தாங்க முடியலையா? சாப்பிடலையா? இல்லையா? பாட்டிக்கு 2 இட்லி வாங்கிட்டு வா. வேணாம், பிரியாணி வாங்கிட்டு வா. I am back. ஸோ நண்பர்களே, எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு சோறு ஆக்கியிருக்காங்க. நீங்களாம் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
ஆக்சுவலாக போன வாரத்தில் நான் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் போயிருந்தோம். போனப்போ என் கூட ஃபவுண்டேஷனில் படித்த ஒரு பொண்ணை பார்த்தேன். அவங்களும் ராமர் சார்ட்ட தான் கிளாஸ் வாங்கி படிக்கிறாங்க போல். சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஃபவுண்டேஷன்லாம் யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன், பெரிய வான் சுற்றிட்டு இருப்பேன். அப்படி இருந்திருக்கலாம். இன்டர்லையும் மென்டல் பீஸ் ஆச்சு நல்லா இருந்துருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, நான் இன்றைக்கி சர்வீஸ் போனப்போ நான் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அங்கே வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னை பார்த்து அடையாளமே தெரியல. நமக்கு வந்து இது 2 விதமாக போகும். ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சே பேசாமல் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு என்னை யாருன்னே தெரியல, அப்படியும் இருக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. நானும் பேசல ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக அவங்க கைகளை விட்டு போகிறப்ப தான் நானாக தான் பேசினேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியலன்னு. இது மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள்ஸ் மேலே நீங்கள் ஒரு அசம்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த அசம்ஷன் வந்து 100% எப்போவுமே ரைட்டாக இருக்கும் அப்படின்னு இல்லை. அந்த அசம்ஷனுங்கிறது ஒரு அசம்ஷன் தான். அதையவே வந்து பிடிச்சிட்டு பொங்காதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு சில டைம் நம்ம ஒப்பீனியன்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக வைப்போம். இவன் இப்படி தான் பண்ணியிருப்பான், அவன் இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. பட் அது அப்படி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. Your hard work never fails. May attempt to pass confirm. Just because you don't give up doesn't mean you will make it. சாப்டர் முடிஞ்சு. நீண்ட பயணம் விச் இஸ் 5 ஹவர்ஸ்க்கு இப்போ வந்து எத்தனை மணி நேரம் கிளாஸ் இது? 2, 3, 4, 5, 5.5 மணி நேரம் கிளாஸ் 5 மணி நேரமாக உட்காந்து பார்த்து முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிந்து விட்டது. Hello everyone, the sun's going and the moon is coming back. Good night everyone, have a great day. என்னடா லைவ்டா, கிரிக்கெட்ரா, ஃபைனல்ரா, ஜெயிச்ச ஏசாலா கப்டா, ஏசாலா கப்பு, லாலிபாப். என்னடா உன் டீமுக்காக 300 ரூபாய் செலவு பண்ண மாட்டேடா 3 மாசம். இங்க ஒரே நிமிஷம் இங்க வந்து இங்க பாருங்களேன், ஆர்சிபி ஃபேன். டேய் இங்க வாடா, உன்ற டி-ஷர்ட் காம்ஸ் போட் போடா. ஓடிட்டேன். இரு அப்ப இதுலயே பார்க்கலாம். அப்ரகடப்ரா ஆர்சிபி அப்ரா அப்ரகடப்ரா ஆர்சிபி அப்ரா அப்ரகடப்ரா ஆர்சிபி இதே ஓட்டமா. இதுல பாப்போம் ஜாலியா. ஏய் யாரோட அவனோட லேப்டாப்ல வந்துருச்சா? அவ்வளவுதான். மாமாலாம் சும்மாவா? தமிழ்ல நோ, வேர் இஸ் இங்கிலீஷ்? தமிழ்ல போடுறாங்க, வண்ணத்து பார்க்கலாம்டா, செம காமெடியா இருக்கும். கைஸ் லைவ் வந்து நான் மாட் போட போறேன். சரி இருடா கைஸ், இந்த வீடியோட எண்டிங் கொடுத்துறோம்ல. இன்னைக்கு வந்து பிளான் பண்ண மாதிரி ஃபேன் ஓடுறா, போட்டுட்டு அத புகை வந்துரும். அந்த ஃபேன் போட்டு டேய் நிஜமா புகை வந்துருடா. ஓகே குவாலிட்டி வீடியோ க்ளோசர் கொடுக்கணும். என்னன்னா பிளான் பண்ணபடி நீ 10 மணி நேரம் பார்த்துருக்கோன்னு. பட் பரவாயில்ல, 6 மணி நேரத்துலேருந்து 6.5 மணி நேரம் வரைக்கும் நான் பார்த்துருப்பேன். ஸோ தட்ஸ் ஓகே. நாளைக்கு வந்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைவ் வந்து வேற மாதிரி மாறிடும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து லைவ் கேப் இது என்னது ஃபைனல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து ஃபைனல்ஸ் பாருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இந்த வரைக்கும் பார்த்துருக்கோம். நன்றி, வரட்டா, பாய் பாய். கவிதா இல்ல